அதிமுகவோட கூட்டணி வைக்கும், சரி அந்த கூட்டணிக்குள்ளே இணைஞ்சுக்குவோம் அப்படின்னு நினச்சாரு. ஓபிஎஸ் எல்லாம் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கு எடப்பாடி இடம் கொடுக்கல இப்போதைக்கு வரைக்கும். அதனால நம்ம வெளியில் போயிடுவோம், எதுக்கு இவங்கள்ட்ட போய் அவமரியாதை சுயமரியாதை இழந்து நிற்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கிற மாதிரி செட் பண்ணுவோம், பயமுறுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை விஜய் வந்து கண்டிப்பாக அந்த துக்குடா கட்சிகளோட கண்டிப்பாக சின்ன சின்ன கட்சிகளோட கண்டிப்பாக கூட்டணிக்கு போக மாட்டார். வேறு வழி இல்லை, அதாவது நம்ம தான் முதலமைச்சர் ஆகணும், இவங்களை எதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா டிடிவி இவங்களோட சேர்ந்து ஓபிஎஸ் இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு கூட நிற்கலாம், வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்டுக்கிட்டா, இது இப்போ அவர் ஏற்கனவே எந்த ஒரு கட்சி இதுலேயே நிற்கலை, எந்த ஒரு எலெக்ஷன்லையும் நிற்கலை. அவர் நிற்காம அவர் வந்து நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காரு. எத்தனை % ஓட்டு வாங்கணும்னு தெரியாது. ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ சீமானன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அவர் 16%